நீங்க அஜித்துடைய ஒரு இந்த 90னுடைய மிடில் அல்லது இறுதி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப அந்த முதுகு இதுல அவஸ்தைப்பட்டதெல்லாம் உண்டு வந்து. நிறைய சீன்லாம் டூப் வச்சு எடுத்துங்கன்னா, அதெல்லாம் முடியாது சார் நான் தான் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விடாமுயற்சி ஆகட்டும், குட் பை டேக்லி ஆகட்டும், விடாமுயற்சியெல்லாம் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டூப் இல்லாம தான் பண்ணியிருக்காரு. குட் பை டேக்லி இப்படி வந்து நீங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவர் கேமராமேன் தங்கர் பச்சான் கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, வான்மதி படம் தெரியுங்களா? அதுக்கு அவர் தான் கேமராமேன். ஆக்சுவலாக பீச்சில் என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு வந்து ஒரு பைக்கு பறந்துக்கிட்டே வந்து ஒரு பெரிய பேனரை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரணும். அந்த படத்தில் அந்த சீன் இருக்கும். அதை வந்து ஹீரோ தான் ஓட்டிகிட்டு வருவார். அப்போ என்ன பண்ணால் பம்மல் ரவின்னு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு ஃபேமஸானவர் அவர். அவர் என்ன பண்ணுறாரு, அஜித் கிட்ட போய் கேட்டிருக்காரு, சார் இந்த இதில் நடிக்கிறீங்களான்னு. நடிக்கிறேன் பிரதர் எடுங்கன்ட்டாரான். என்னன்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட ஸ்டண்ட் நடிக்கிறாள் தான், அது ரிஸ்க் தான். அது அவங்க பழக்கப்பட்டவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு சேஃப்டியான விஷயங்கள்லாம் உண்டு. அவங்க நிறைய படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. ஓகேன்னு ஒத்துட்டோம்னா இவர் ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்து இவருக்கு தங்கர் பச்சான் லைட்டிங் செட் பண்ணுறதுக்கு யாருங்க அந்த மாதிரி அந்த பைக் இதில் தாண்டது, அவர் டூப்பு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. யார் பண்ண போகிறதுன்னா சார் ஹீரோவே பண்ணுறாரான்னா, யோ நிறுத்துங்கன்றான், நிறுத்துங்க அப்படின்னு. அப்புறம் என்னங்கண்ணா சார் அவரே பண்ணுறேன், அவர் பண்ணுறாருங்க, அவருக்கு தில் இருக்குது, அவர் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. ஏதாவது ஒன்று எசக்கு பசுக்கு ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த படம் நின்று போயிடுங்க, அடுத்து ஒரு 2 படத்தில் கமிட் ஆகியிருக்காரு, அந்த படத்தோட ப்ரொடியூசர்லாம் என்ன ஆவாங்க? ரெண்டாவது ரிஸ்க்குங்க, அவர் ரிஸ்க்குங்க. அவர் வளரக்கூடிய ஒருத்தர் வளர்ந்து வந்திருக்காரு.